ஸ்குவாட்ஸு இங்கே இந்த சிஎம் வந்திருக்காங்களா இங்கே எம்பியிலேருந்து. ஸோ அதனால தான் ஃபுல்லாக டிலே. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. வச்சு அப்படியே பரவ வேண்டிதான் நம்ம வண்டியை போயிட்டு. 5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் 5 மணி நேரமும் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வெளியே தான் நின்னோம். ஆப்போசிட்டில் போலீஸோட செக் போஸ்ட்டு. ஸோ 4-5 போலீஸ் பேசிகிட்டே இருந்தாங்க. நல்லா பேசினாங்க. அதில் நம்ம தமிழ்காரர் ஒருத்தரை பார்த்தோம். அவர் வந்து தேனியா, கல்யாணம் முடித்தது உசிலம்பட்டியா. ஸோ எல்லாட்டையுமே பேசியாச்சு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க ஸ்குவாட்ஸு போலீஸ்லாம். ஸோ ஆர்மி வேன் எவ்வளோ வேனு. ஸோ இப்போ தான் அங்கே ஒரு மேரத்தான் நடந்துச்சு கார்கில்ல. ஆக்சுவலாக மேரத்தான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இன்றைக்கி இங்கே லாக் பண்ணாங்க எங்களை. இண்டோர்லேருந்து சிஎம் வந்திருக்காராம். ஸோ மத்திய பிரதேஷ்லேருந்து. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. ஒரு 10 பைக்ஸு, ஒரு 20 ரைடர்ஸு, அதுபோக காரில் விசிட் பண்ணுறவங்க எல்லாருமே லாக் இன்றைக்கி 3 hours 4 hours-ஆகவே. ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா இன்றைக்கி கண்டிப்பாக லே போயிடுவோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி லே ரீச் ஆயிடுவோம். செம்மையாக இருக்குது அந்த வியூ பாருங்களேன். அந்த ஒயிட் கலர் பனிக்கு மேலே மேகம் கருப்பாகிடுச்சு. இந்த மழை பெய்யும் போது மாறும் இல்லையா கிளைமேட்டு. கீழே ஒயிட்டு, மேலே வானத்தில் பிளாக் கலரில் மேகம். செம்மையாக இருக்குது பார்க்கப்ப. பார்த்துட்டேன். நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன், கண்டிப்பாக பார்த்துட்டேன், உண்மையாக பார்த்துட்டேன். இவ்வளோ தூரம் ஒரு சைடு மலை, ஒரு சைடு மண் சரிவு, அதை தாண்டியாச்சு. லெஃப்டில் ரிவரு, ரைட்டில் மலை. ஸோ இது மாதிரி நிறைய தாண்டி வந்துட்டேன். இப்போ போயிட்டுருக்க ரூட்டு பார்த்திங்கன்னா 2 சைடுமே மண் சரிவு தான். மண் சரிவு ஏற்படும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாகவே மண். அப்படியே அந்த மண்ணெலாம் எப்படி இருக்குன்னா பார்க்குறப்ப ஈரத்தில் பிடிச்சிருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஆனால் இப்போ இதை தாண்டி போயிட்டுருக்கேன். எனக்கு தூரத்தில் தெரியுது ஃபுல்லாக ஒயிட்டு தான். ஒயிட் கலர் மலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தாச்சு நம்ம லடாக்கோட அந்த ஒயிட் கலர் மலையை நம்ம பார்த்தாச்சு. 85 கிலோமீட்டர் இருக்குது நான் லே ரீச் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ மறைஞ்சிருச்சு. நான் தூரத்தில் வரும்போது பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது ஸ்குவாட்ஸு. இங்கேருந்து பார்க்க கண்ணு ரோட்லேயே இல்லை. கண்ணு ஃபுல்லாக அந்த மலையில் தான் இருக்குது. ரோடு வேறு வளைஞ்சு போகுது. ரோடை பார்க்குறதா அந்த மலையை பார்க்குறதா உண்மையாகவே ஹெவன். எல்லோரும் செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போகணும். ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடியே ஹெவன் இருக்குது. நான் உயிரோடு இருக்கும் போதே பார்க்குறேன். அப்படி இருக்குது. ஸோ பைக் வச்சுருக்கீங்கன்னா யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க லடாக் வர்றதுக்கு. எனி பைக் ஸ்கூட்டிலே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் சைக்கிளில் வராங்க. ஸோ பைக் வச்சுருக்க யாரும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. இன்னும் ஜாலியாக இருக்கும். அட்வென்ச்சர் ட்ரிப் வேறு இருக்குது. நாங்கள் நேற்று ஸ்டே பண்ணியிருந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா -15 டிகிரி, ஒரு 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த அளவுக்கு கூலிங் இல்லை இந்த சைடு. இப்போ இது எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம லேக்கு ஒரு 180 கிலோமீட்டர் அவையில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளேஸை கிராஸ் பண்ணும்போதுமே ஒவ்வொரு விதமான மலைகள், சில இடத்துல மரங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் ரைட்டில் மரமாக இருந்தது. அந்த மரமே வித்தியாசமாக இருந்துச்சு. அது பேர் கூட என்னன்றது தெரியல. ஆனால் அந்த மண் சரிவு இருக்குது பார்த்திங்களா, மண் சரிவான மரம், அது ரொம்ப மோசம். எப்படின்னா தண்ணி வச்சு ஈரம் பட்டா பிடிச்சிரும் பார்த்திங்களா, பிடிச்சிருக்கும்ல, அதில் லைட்டாக கால் வச்சோடனே உதிர்ந்துடும். அந்த மாதிரி இருக்குது. பார்க்கலே அது தெரியுது. அங்கங்கே ஹோல்ஸாக. 2 சைடும் ஃபுல்லாக மண் தான். சரிஞ்சு விழுந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல,
போயிடலாம் அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. அவ்வளோ இந்த மண்ணே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்டலாம் ரோட்டில் மண் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. அதை வந்து கூட்டி விடுவோம், தண்ணி தெளித்து தள்ளிவிடுவோம். ஆனால் இங்கே இருக்கிற மண் கூட அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ ரோடு சரியான கவுது. நான் வாட்டு பேசிட்டே வந்துட்டேன். வெயில் அடித்தா கூட அந்த சூடுன்றதே இல்லை இந்த ஏரியாவில். இவ்வளோ மண் இருந்துமே வந்து கூலிங்காக தான் இருக்குது. ஸோ உமன்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாங்க. லடாக் பைக் வாங்கியிருக்கீங்க, இப்போ எல்லாமே காலெல்லாம் மாறி போச்சு. ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் அபவுட் எனிதிங் எனிவேர். ஸோ எல்லா இடத்துக்கும் வாங்க. ஓகே, ஃபுல்லாக கோவாக இருக்குது. உண்மையாகவே வந்து ஸ்ரீநகர், காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் வர்ற ரோட்டு கூட வந்து ரோடு நல்லா நார்மலாக இருந்தது. ஆனால் நம்ம ஜோஜிலா பார்க் தாண்டி இன்றைக்கி ரைடு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ரோடு சூப்பராக இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லா பைக்ஸுமே ட்ரைவ் பண்ணலாம் சூப்பராக. அந்தளவுக்கு ரோடு க்ளீன் அண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா லைட்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை, லைட்ஸ் கிடையாது இங்கே. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குது. டே டைமில் பயங்கரமாக ட்ரைவ் பண்ணலாம், தைரியமாக ட்ரைவ் பண்ணலாம். அந்த நம்ம சன் தெரியும் இல்லையா, நம்ம மூஞ்சில் அடித்தா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும், ஃபேஸ்லாம் எரியும். உடனே நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் வாங்கி போடுவோம். ஆனால் இங்கே இருக்கிற சன்னு மூஞ்சில் அடித்தா என்ன, அடிக்கலைன்னா என்ன, அவ்வளோ இதாக இருக்குது உண்மையாகவே. அந்த சன்லைட் வந்து அந்த மலை மேலே படும்போது கூட அந்த மலை அவ்வளோ அழகாக ஷைனிங்காக தெரியுது ஸ்காட்ஸு. உண்மையாகவே அந்த தூரத்தில் ஒரு பாருங்கள், எனக்கு ஆப்போசிட்டில் ஒன்று தெரியும், ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே சன்லைட் அடிக்குது, அப்படி ஷைனிங்காக இருக்குது. நம்ம மூஞ்சில் அடித்தா நம்ம சன்ஸ்க்ரீன் வாங்கி போட்டுடுறோம். சன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் வாங்கி போடுறோம், துப்பட்டா எடுத்து கட்டுறோம். ஆனால் இந்த ஊரில் எல்லாமே அழகாக இருக்குது. ஈவன் நாய் வந்து நார்மலாக நாய் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த நாய் இங்கே இருக்கிற குளிரில் அந்த நாயோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா கரடியோட முடி நீட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, பனிக்கரடி. அந்த மாதிரி ஒரு வைல்டு அனிமல்ஸோட கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரியான ஏற்றம் ஸ்காட்ஸு, பயங்கர ஏற்றம். ராயல் என்ஃபீல்டெலாம் சீக்கிரம் சூப்பராக ஏறும். ஸ்காட்ஸ் ரைட் சைடில் வருங்க, ஸ்காட்ஸ் ரைட் சைடு வருங்க. மண்ணு அப்படியே சரிஞ்சு அது எப்படி இருக்கும், இப்போ நம்ம தொட்டால் அப்படியே உதிரும் அந்த மாதிரி. எப்படி இது வந்து இயற்கை தானா இல்லை செஞ்சு வச்சாங்களா என்னன்னே தெரில ஸ்காட்ஸு. செஞ்சு வச்ச மாதிரியும் இருக்குது, ஆனால் இயற்கைன்றாங்க. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த ரோடை பாருங்களேன், ரோடை இருக்கோ இதெல்லாம் 4வது 5வது கியரில் போய் படுத்தோம்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி வந்த கவலை அப்படி தான் 4வது கியர்லேயே பேசிக்கிட்டே வந்துட்டேன். மழையை பாருங்கள் ஸ்காட்ஸ். ஃபோட்டோ எடுக்க போகிறேன் நான் இங்கே, கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸ்காட்ஸு. தெரியுதா உங்களுக்கு ஸ்குவாட்ஸ்? கார்கில் தாண்டி லே போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதாவது அதோட மீனிங் வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதோ ஒரு சைடில் வந்து க்ரீன் கலர் போர்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொட்டேஷன், அதாவது ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்ட்ஸ் பிரிங் டியர், சேஃப்டி பிரிங்ஸ் சியர்ஸ். ஸோ இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஸ்லோகன்ஸ் இருந்து நான் கவனிக்கல, சிவா கவனித்து இப்போ சொன்னாங்க. ஸோ நான் பார்த்தேன் ஒவ்வொரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயுமே ஒவ்வொரு ஈவன் 1 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ்லேயே ஒவ்வொரு க்ரீன் போர்டு இருக்குது. ஸோ அந்த க்ரீன் போர்டை கவனிங்க. ஸோ நிறைய ஸ்லோகன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு போர்டு போட்டிருக்கு, செக் யுவர் நர்வ் ஆன் மை கர்வ். செக் யுவர் நர்வ் ஆன் மை கர்வ். நல்லா இருக்குல்ல ஸ்காட்ஸ் ஸ்லோகன். ஒரு ரூட்டில், அதாவது ஜோஜிலா பார்க் தாண்டி
இந்த லே போகிற ரூட்டில் தான் இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. டொனேட் பிளட் பட் நாட் ஆன் ரோட்ஸ். ஸோ பிளட்டை வந்து டொனேட் பண்ணுங்கள், ஆனால் ரோட்டில் வந்து அதை டொனேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்லோகன், உண்மையாகவே இது நல்ல ஸ்லோகன். பரவாயில்லையே, நல்ல ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பிளட்டோட ஸ்லோகன் நல்லா இருந்தது. நம்மளோட பிளட்டை வந்து ரோட்டில் வந்து டொனேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். ஸ்குவாட்ஸ், பனி தெரியுது, மறுபடியும் பனிமலை இங்கேருந்து தெரியுது. பைக்கர்ஸ் 2 பேர் போகிறாங்க ஒரு பைக்கில். ஸோ எல்லாருமே அந்த ஃபிங்கர் காமிச்சிடுறாங்க, நமக்கு கை காமிச்சிடுறாங்க. ஸோ அது அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு நமக்கு ஒரு எப்படி ஒரு நல்லா ஃபீலாக இருக்குது. யாருனே தெரியாது அவங்க, இருந்தாலும் வந்து நம்ம போகிறப்பட்ட நம்ம என்ன பர்பஸ்க்காக போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் அந்த பர்பஸ்க்காக வந்திருப்பாங்க, இல்லை அந்த பர்பஸ்க்கு போயிட்டு அந்த இதை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் போகிறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. பட் நல்லா இருக்குது. எந்த இடத்துல நம்ம நிப்பாட்டினாலுமே, எங்கே பைக்கர்ஸ் பார்த்தாலுமே அவங்களும் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, எங்கேருந்து வர்றீங்க, என்ன இது எல்லாமே கேட்குறாங்க. ஸ்டே அலைவ் அண்ட் ட்ரைவ், திங்க் அண்ட் ட்ரைவ். ஸ்டே அலைவ் அண்ட் திங்க் அண்ட் ட்ரைவ்னு போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே அபவுட் நம்மளோட ஸ்பீடு ரிலேட் பண்ணி தான், ஸ்பீடாக போக வேண்டாம் அப்படின்றத கூட ஸோ ஒரு ஸ்லோகன் மூலியமாக நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கு ஸ்குவாட்ஸ். இப்படி இருக்குன்னா லே கிட்ட போயிட்டோன்னா நிறைய பேர் கேட்டாங்க, லே போயிட்டு ரிட்டர்னான்னு கேட்குறாங்க. பட் எங்களோட பிளான் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ லே போயிட்டு அடுத்தடுத்து போகலான் தான் இருக்கும். உம்லிங்லா பாஸ், டுக் போகிறோம். ஸோ அடுத்த மணாலி ரோட் போய் அங்கேருந்து தான் நம்ம டெல்லி போகிறோம். டெல்லி போயிட்டு பை ட்ரெயின் கண்டிப்பாக. ஐஸ் அண்ட் ஸ்லோ, டேக் இட் ஸ்லோ. இங்கே போட்டிருக்காங்க ஐஸும் ஸ்னோவும் இருக்கும், ஸோ ஸ்லோவாக போங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த டைமில் இது இல்லை. ஸோ அதுக்காக ஃபாஸ்ட்டாக போகணுன்னு அர்த்தமும் கிடையாது. நல்லா எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக லடாக் ஃப்ளாகு எத்தனை கிலோமீட்டருக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியல, பட் கண்டினியூஸாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் தான் இருக்குது. ஸோ ரைட் சைடு ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கு, அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சிங்கிள் லைன் ஃப்ளாக் கட்டியிருந்தாங்க கண்டினியூஸாக, இப்போ டபுள் லைன் கட்டியிருக்காங்க. ஸோ இது யார் கட்டுறா, கண்டினியூஸாக இருக்கே. பட் லே ரீச் ஆகிறதுக்குன்னு 120 கிலோமீட்டர் இருக்குது, ஆனாலும் இங்கேயும் வந்து ஃப்ளாக்ஸ் போட்டிருக்காங்களே. ஒன்றுமே பண்ணல, பைக் வந்து அப்படியே அதுவாக போயிட்டுருக்கு, ஆக்சிலேட்டரே கொடுக்கல, ஃபுல்லாக இறங்குது. ரவுண்டு யூ ஷேப்பு தான், எல்லா கர்வும் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பு தான். ஆக்சிலேட்டரே கொடுக்காம அதுவாட்டு போயிட்டே இருக்குது. பேசாமல் வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம் போல், பெட்ரோலும் சேவ் ஆகும், போகிற ரூட்டுக்கு போயிட்டே இருப்போம். இங்கே இருக்கிற இந்த சாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பாதி ஒயிட்டு பாதி பிளாக்கு, வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது உண்மையாகவே இயற்கை தானா இல்லை? சிவா வந்து வீடியோ எடுக்க சொல்கிறாரு. பட் ஆல்ரெடி நான் வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு போத்து சைடுமே வந்து செம்மையாக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒயிட்டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா பிளாக்கு. என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது. ஐயோ ஸோ எனக்கு என்ன வார்த்தையே வரமாட்டேது. ஸ்குவாட்ஸு மண்ணை கல்லானே தெரில, ஆனால் பார்த்தீங்கன்னா மண் மாதிரியும் இருக்குது, கல் மாதிரியும் இருக்குது. தொட்டால் எதிர்ந்துடும் போலையே. சேஃபாக வாங்க ரைடர்ஸ். 22 இப்போ இறங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இப்போ கூலிங் கம்மியாகிடுச்சு. 22 டிகிரி செல்சியஸில் இருக்குது. உண்மையாகவே நிப்பாட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது கலெல்லாம். நான் வந்து நைட்டு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடலான்னு யோசித்தேன். ஸோ சிவா வந்து பாவம் எனக்காக பைக்குக்காக 2-3 நாள் 4 நாள் டிலே ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல்
நைட்டு ட்ரை பண்றோம். அது என்ன நார்மல் ரோடு கிடையாது, இல்லை ரோடே ஒன்றுமே இருக்காது. ஸ்டேஷன், நோ லைட்ஸ், நோ லைட்ஸ், ஃபுல்லி டார்க், வெரி வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ரோடு செம்ம, ரோடு சூப்பரா இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துருக்கேன் நைட், அது உங்களுக்கு போட்டு இந்த லே மார்க்கெட்ல இருந்து இந்த ஹில் ஸ்டேஷனுக்கே 7 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் ஹில் தான். ஹில்ல இருந்து இங்க வர்றதுக்கே 7 தான். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபுல்லி ஹில் ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். செம்மையாச்சு ரோட்லாம். விளையாச்சு வந்தாச்சு. ஓகே, ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு வரேன். பாய்.